என்ன திங்கினுங்கிறான். தாத்தா இவனுக்கு வேண்டுதல் பண்ணி பிச்சை எடுத்துன்னு. ஹாய் செந்தில். ஹாய். என்னங்க? நான் இதை உன்னை பார்த்து கேட்கணும். ஜெயா கோயிலுக்கு வந்திருக்கா. நான் காவலுக்கு நின்றுகிட்டு இருக்கேன். காவல்லாம் போதும், நீ கிளம்பு. நான் அவளை கூட்டு போறேன். பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சொல்றேன்ல. என்ன நீ பயப்படுற? என்ன பயம்? என்ன பார்த்து? உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? ஜெயா என் கூட பேசினா உனக்கு கடுப்பா இருக்குல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போய். ஆமா, கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. என்ன அதுக்கு? நான் கட்டிக்கு போற பொண்ணு அவ. ஏதோ ஒரு காலத்துல உன்னை லவ் பண்ணான்னு அவளே சொல்லியிருக்கா. சொல்லிட்டாளா? எங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது. ஆகையால் என்னை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கு. என்ன வேணும் உனக்கு? நீ எதுக்கு என்ன பார்த்து பொறாமப்படுறேன்னு சொல்லட்டா? எதுக்கு? ஏன்னா நான் உள்ள பூந்து எல்லாத்தையும் கலைச்சிருவேன்னு. என்னடா பேசுற? வேற எவன் நாச்சதை பேசியிருந்தா அவனை செவிலே விட்டுருப்பேன். ஜெயாவோட கெஸ்டா போயிட்ட, அதனால தப்பிச்ச. நீ கலைச்சு விடுற அளவுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளவு வீக்கிலடா எங்க காதல். இப்போ கூட உன்னை விட நான் தான் ஜெயாக்கு ஏத்தாள்னு உனக்கு தோணுதா இல்லையா? நீயே சொல்லு. தபார், நீ ஏத்தாளா இல்ல நான் ஏத்தாளான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல. கரெக்ட். உன்னை விட நான் பெட்டர் தோணுனால தான் என்ன செலக்ட் பண்ணிருக்கா. உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்கா. இது கூட புரியல உனக்கு? தப்பு. இப்ப என்ன சொல்ல வர? நான் தான் ஜெயாவை வேணான்னு சொன்னேன். அவ என்னை கட்டிக்க தயாரா தான் இருந்தா. இந்த கல்யாணம் ஜெயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் தான். எங்க லவ் பத்தி உனக்கு தெரியாது தீபக். ஓ, உனக்கு மட்டும் எங்க காதலை பத்தி தெரியுமா என்ன? சரி, ஒரு சின்ன பெட். என்ன? ஜெயாவே நான் தான் உன்னை விட பெட்டர்னு சொல்லிட்டேன். சான்ஸே கிடையாது. அவெல்லாம் சொல்ல மாட்டாது. சொல்லிட்டான்னா? சொல்ல மாட்டான். நான் சொல்றேன்ல. நீயே கேட்டா நம்புவியா? சபா தீபக், இந்த விளையாட்டு விளையாடுறதுல எனக்கு டைம் கிடையாது. பயப்படுற? பயம்லாம் எனக்கு கிடையாது தீபக். அப்புறம் என்ன? சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஓரமா நில்லு. நாங்க பேசுறத கவனி. ஜெயா அவ வாயால நான் தான் உன்னை விட பெட்டர்னு சொல்ல போறா. அத நீ கேளு. என்ன, ரெடியா? அவ வரா. போ போ, சீக்கிரமா போ, ஒளிஞ்சுக்கோ. கோ கெட் ஹைட். ஹாய் ஜெயா. எப்போ ஃப்ளைட் உனக்கு? என்ன ஃப்ளைட்? கல்கட்டாவுக்கு. அடி பாவி, அதுக்குள்ள என்ன விரட்டுறியா? நான் உன் கல்யாணத்துக்கு இருக்க வேணா? எதுக்கு தேவையில்லாம இருக்கணும்? வந்த பார்த்த வாழ்த்திட்டு போயிட்டே இரு. என்ன ஜெயா? இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கவே கூடாத ஆள் நீ. வந்துட்ட, கிளம்பு. போடா வெண்ண. ஜெயாவா கொக்கா? சரி, நம்ம காதல் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போச்சு? இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி? சொல்லு. இப்ப பேச வேண்டிய விஷயமே இல்ல இது. பதில் சொல்ல ப்ளீஸ். செட் ஆகல, பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். இல்ல, என் ஃபேமிலியோட கம்பல்ஷன்னால தான் உன்னை வேணான்னு சொன்னேன். சரி, நீ தான் வேண்டான்னு சொன்ன. நல்ல காரணம் தானே. ஆனா அப்போ உனக்கு பிடிச்சிருந்ததுல என்ன? பிடிக்க போய் தானே லவ் பண்ணோம். என்ன மாதிரி ஒருத்தனை நேசிச்சு இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி? அதான் என்னால ஒத்துக்கவே முடியல. ஒரே ஒரு தடவை நீ என்ன பார்த்து ஆமா நீ செந்திலோட பெட்டர்னு ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். இத பத்தி பேசவே மாட்டேன். உண்மையை சொல்லடா. சொல்லு. சொன்னா நீ போயிடுவல? இப்பவே சொல்லு, நான் ஓடி போயிடுவேன். சொல்லு. உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்தது காதலே இல்ல. பாஷை தெரியாத ஊர்ல எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு நீதான். அதனால நீ லவ் பண்றேன்னு சொன்னப்போ நானும் உன்னை லவ் பண்றேன்னு நம்பினேன். நீ அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னப்போ நான் அழுத. அடிக்கடி உன்னை நினைச்சிட்டு தான் இருந்தேன். செந்தில பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. இதுதான் காதல்னு எனக்கு புரிஞ்சுது. அவனை காதலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நிஜமாவே இந்த லவ் நான் ஃபீல் பண்ணேன். உன்னோட பேசினது பழகினதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கீழே தான் நான் உணர்ந்தேன்.